அது மே 1, 2025. எப்பவுமே பரபரப்புக்கு பேர் போன திருப்பூர் அன்னைக்கு உழைப்பாளர் தினம் அப்படிங்கறதாலையும் பெரும்பாலான கம்பெனிகள் லீவ் அப்படிங்கறதாலையும் வழக்கமான பரபரப்புகள் இல்லாம அந்த காலை நேரத்துல கொஞ்சம் மந்தமா தான் இருந்துச்சு. ஹாலிடேவே இல்லாம எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற காவல்துறை அன்னைக்கும் அவங்களுடைய வேலையில பிஸியா இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளவுதான் ஓவர் டைம் பார்த்தாலுமே முடிக்கவே முடியாத அளவுக்கு தினமுமே புதுசா தினசா அவங்களுக்கு கேஸ் மேல கேஸ் வந்துட்டே தான் இருந்துச்சு. அப்படிதான் மே 1 அன்னைக்கு காலையிலேயே திருப்பூர் சவுத் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. ஒரு பதட்டமான குரல் அந்த போன்ல இருந்து ஒலிக்க ஆரம்பிக்குது. ஆப்போசிட் சைடுல இருந்து பேசுறவங்களுடைய பதட்டம் இப்ப அங்கிருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் உடைய முகத்திலையும் பரவ ஆரம்பிக்குது. பிகாஸ் காலையில வந்த முதல் கேஸே மர்டர் கேஸா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா டென்ஷன் ஏறும் இல்லையா? அதுவும் கொலை நடந்திருக்கிறதா சொல்லப்படுற பூம்புகார் நகர் கலெக்டர் ஆபீஸ் இருக்கிற ஏரியா. அதனால இனிமே கூடுதல் டென்ஷனோட இருந்த போலீஸ்க்கு அந்த கலெக்டர் ஆபீஸ் பக்கத்திலேயே தான் கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் அவங்களுடைய பிரஷரை இனிமே இன்க்ரீஸ் பண்ணதான் வச்சது. சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு காலியான இடத்துல ஒரு பெண் ரொம்பவே கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. கொலையான பெண்ணை யார் அப்படின்னு கண்டுபிடிக்க கூட முடியாத மாதிரி அந்த பெண்ணுடைய தலை முகம் எல்லாம் நசுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த இடமே ரத்தத்தால நனைக்கப்பட்டிருந்துச்சு. மேலும் நான் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லாம சொல்ற மாதிரி ரத்தக்கரை படிஞ்ச ஒரு பெரிய கல் ஒண்ணு அந்த இறந்த உடலுக்கு பக்கத்திலேயே இருந்துச்சு. பொதுவாவே திருப்பூர் போலீஸ்க்கு இருக்கிற பெரிய சவால் என்ன அப்படின்னா அது அதிகமான வடமாநில தொழிலாளர்கள் இருக்கிற பகுதி. அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வர்றதும் அதனால பெருசா ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிட்டு அவங்க நார்த் இந்தியாவுக்கு ஓடி போறதும் நார்மலான விஷயமா தான் இருந்துட்டு இருந்துச்சு. தப்பு பண்றவங்களுக்கு தப்பு பண்ணிட்டு தப்பிச்சு போறவங்களுக்கு அது நார்மலா இருக்கலாம், எஸ்கேப் ஆகுறதுக்கு ஈஸியான வழியாவும் இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில இருந்து நார்த் இந்தியாவுக்கு போய் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. சோ இதுவுமே அந்த மாதிரியான ஒரு சம்பவமா தான் இருக்கும். பல மாசங்கள் இந்த கேஸ் நம்மளுக்கு கொடைச்சல் கொடுக்க போகுது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்ச போலீஸ் அவங்களே ஆச்சரியப்படுற மாதிரி கொலை செய்யப்பட்டு கிடந்த அந்த பெண்ணுடைய உடலை கைப்பற்றின அடுத்த 12 ஹவர்ஸ்ல 12 மணி நேரத்துல கில்லரையே அரெஸ்ட் பண்ணி லாக்அப் குள்ள தள்ள ஆரம்பிச்சாங்க. யாருன்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போயிருந்த அந்த பெண்ணுடைய உடலும் பக்கத்தில் இருந்த ரத்தக்கரை படிஞ்ச கல்லு மட்டுமே இனிஷியல் எவிடன்ஸா இருந்த இந்த கேஸ்ல கொலையான விக்டிம் யாரு, அவங்கள கொலை செஞ்சது யாரு, அவங்கள அவ்வளவு கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு அந்த கில்லருக்கு இருந்த மோட்டிவ் என்ன, கில்லரை போலீஸ் எப்படி ட்ரேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் இன்ஸ்டால என்ன நிறைய பேர் ரீசெண்டா டேக் பண்ணி கேட்ட இப்ப திருப்பூர்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
தலை, முகம், கை கால்கள் எல்லாமே சிதைக்கப்பட்டு ரொம்ப கொடூரமா கொலை செய்யப்பட்டிருந்த அந்த பெண்ணுடைய இறந்த உடலை கைப்பற்றின போலீஸ் அந்த உடலை அட்டாப்சி பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு ரத்தக்கரை படிஞ்ச கல்ல ஃபாரன்சிக் டீம் கிட்ட கொடுத்துட்டு இப்ப அவங்களுடைய விசாரணையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்க்கு தகவல் சொன்ன அந்த பகுதியில வாக்கிங் போறதுக்காக வந்த மக்கள் இப்ப போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த விசாரணைக்கு பயந்துட்டு வாக்கிங்க மறந்துட்டு அந்த ஏரியாவில் இருந்து ரன்னிங்ல போக ஆரம்பிச்சாங்க. ஆனா அதே இடத்துல தைரியமா நின்னுட்டு இருந்த மத்தவங்களுக்கும் கொலை செய்யப்பட்ட அந்த பெண் யாரு அப்படிங்கிற விபரம் தெரியல. அடையாளமே தெரியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டிருந்த அந்த இறந்த உடல்ல போலீஸ் முதல்ல நோட் பண்ண விஷயமே பளிச்சுன்னு அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் தான். பிகாஸ் அது ஒரு நர்ஸ் யூனிஃபார்ம். இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்த அந்த யூனிஃபார்மை எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருந்த போலீஸ் அதே சமயத்துல அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன பெண்ணுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது சிசிடிவில இவங்க எதை பார்த்து கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நர்ஸ் போட்டிருந்த யூனிஃபார்மை வச்சுதான். அவங்க அங்க தனியா வந்தாங்களா இல்ல அவங்க கூட வேற யாராவது வந்தாங்களா அப்படிங்கறத கண்டுபிடிச்சலாம் இல்லையா? சோ அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ரொம்பவே தீவிரமா ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எதிர்பார்த்த ஃபுட்டேஜும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. எஸ், அது அந்த நர்ஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கிற பெண் இன்னொரு ஆண் கூட ரொம்பவே இயல்பா நடந்து போற காட்சி. அந்த ஃபுட்டேஜஸ்ல ஏப்ரல் 30ஆம் தேதி நைட்டு ஒரு ஆண் லுங்கிய மடிச்சு கட்டிட்டு ரொம்பவே இயல்பா அந்த பெண்ணுடைய தோல்ல கைய போட்டுட்டு போற காட்சிகள் தான் பதிவாகி இருந்துச்சு. சோ இப்ப போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவா புரிய ஆரம்பிச்சது. அது கொலையாளி அந்த பெண்ணுக்கு ரொம்பவே நெருக்கமானவன் அப்படிங்கிறது தான். இந்த கேஸ்ல கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் 3 தனிப்படைகள் அமைச்சது. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஒரு டீம் ஆய்வு பண்ணிட்டு இருந்த அதே நேரத்துல அந்த பெண் திருப்பூர் டு பல்லடம் சாலை பகுதியில் இருக்கிற ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்னொரு டீம் கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன போலீஸ் அவங்களுடைய விசாரணையை அங்க கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல மொத்தம் எத்தனை நர்ஸ் வேலை செய்யறாங்க, அன்னைக்கு எத்தனை பேர் டியூட்டில இருக்காங்க, எத்தனை பேருக்கு லீவு, டியூட்டி இருந்தும் இன்ஃபார்ம் பண்ணாம டியூட்டிக்கும் வராம இருக்கிற யாரு அப்படின்னு டீடைல்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அன்னைக்கு டியூட்டி இருந்துமே சித்ரா அப்படிங்கிற நர்ஸ் வேலைக்கு வரல அப்படிங்கறதும் அவங்க லீவும் இன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. உடனே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல பதிவாகி இருந்த நர்ஸ் உடையில் இருந்த அந்த பெண்ணை காட்டி கேட்டதுமே அந்த பெண் தான் சித்ரா அப்படிங்கறதையும் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப அதே சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல சித்ரா கூட இருக்கிற அந்த ஆள் யாரு அப்படின்னு தெரியுமான்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க சொன்னது என்ன அப்படின்னா அந்த ஆள் யாரு அப்படின்னு தெரியாது. ஆனா ஒரு 4 நாளா தொடர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சித்ரா கூட பேசிட்டு இருந்தான். அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்க கூடவே ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்க, அவங்கள ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அவன் யாரு என்ன அப்படின்னு விசாரிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு சித்ரா இங்க வேலைக்கு சேர்ந்து 20 நாள் தான் சார் இருக்கும், அதனால அவங்க கூட அதிகமா பழக்கம் இல்ல, அவங்கள பத்தி அதிகமான டீடைல்ஸ் எதுவுமே தெரியாது அப்படிங்கறதையும் பதிவு பண்றாங்க. உடனடியா போலீஸ் சித்ராவுடைய அட்ரஸை வாங்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சியான தகவல்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. திருப்பூர்ல தமிழ்நாடு தியேட்டர் அப்படின்னு ஒரு தியேட்டர் இருக்கு. அதுக்கு பின்பக்கம் இருக்கிற ஒரு பகுதியில வாடகை வீடு எடுத்து தங்கி இருந்த சித்ராவுடைய அம்மாவான சீதா லட்சுமி கிட்ட விசாரிக்கும் பொழுதுதான் போலீஸ்க்கு பல தகவல்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியை சேர்ந்த சித்ராவுக்கும் அலங்காநல்லூர் பகுதியை சேர்ந்த ராஜேஷ் கண்ணா அப்படிங்கிற நபருக்கும் 2012ஆவது வருடம் பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் காதலா மாறுது. 2 பேருமே வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால 2 குடும்பங்கள்லயுமே இவங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. ஆனா தங்களுடைய காதல்ல உறுதியா இருந்த 2 பேருமே 2014ஆவது வருடம் சாதி மறுப்பு திருமணத்தை செஞ்சுக்கிறாங்க. ஆரம்பத்துல இவங்களுடைய காதலுக்கும் கல்யாணத்துக்கும் 2 பக்கமுமே எதிர்ப்பு இருந்தாலுமே நாளடைவுல சமாதானமாகி சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அத்தாட்சியா 9 வயசுல ஒரு பையன், 1.5 வயசுல ஒரு பையன் அப்படின்னு 2 பசங்களும் இருக்காங்க. ராஜேஷ் கண்ணா பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போறது, கட்டிட வேலைக்கு போறது அப்படின்னு அடிக்கடி திருப்பூர் மற்றும் மதுரைக்கு போய் கிடைச்ச வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் 3 மாசத்துக்கு முன்னாடி மதுரையில் இருந்த தன்னுடைய கணவரை விட்டுட்டு திருப்பூர்ல இருந்த தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு குழந்தைகளோட வந்த சித்ரா அவங்க கூடவே தங்கிட்டு தனக்கான ஒரு வேலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க.
அப்படிதான் பல்லடம் சாலையில் இருக்கிற கிறிஷ் அப்படிங்கிற ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸாவும் வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. சித்ரா எதனால தன்னுடைய ஹஸ்பண்டை விட்டுட்டு தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு தன்னுடைய குழந்தைகளை கூட்டிட்டு தனியா வரணும்? இப்ப ரீசன்ட் வீடியோல பார்த்தமே, வெவ்வேறு ஜாதிகளை கல்யாணம் பண்ணதால நடந்த கொடுமைகளை அந்த மாதிரி ஏதாவது சித்ராவுக்கு நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல எஸ்டிஐ. பொதுவாவே காதல் திருமணங்கள் அப்படின்னாலே பிரச்சனை தான். அதுவும் வெவ்வேறு ஜாதிகளை சேர்ந்தவங்களா இருந்தா பிரச்சனையுடைய தீவிரம் இன்னுமே அதிகமா தான் இருக்கும். ஆனா அப்படி அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சமாளிச்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்ச சித்ரா ராஜேஷ் கண்ணன் தம்பதிகளுடைய வாழ்க்கையில விதி வேற ரூபத்துல விளையாட ஆரம்பிச்சது. எஸ், ராஜேஷ் கண்ணாவுக்கு தவறான சகவாசம் ஏற்பட தொடங்குச்சு. தவறான நண்பர்கள் கூட சேர்ந்துகிட்டு சரக்கு கஞ்சா அப்படின்னு அவருடைய வாழ்க்கை தடம்புரள ஆரம்பிச்சது. இந்த பழக்கங்கள் ஏற்பட்ட பிறகு ராஜேஷுடைய இயல்பான குணத்தோட இன்னொரு குணமும் அவருக்கு வர ஆரம்பிச்சது. அதுதான் சந்தேக குணம். சரக்கு, கஞ்சா கூடவே சந்தேகம், இது மூணுமே டெட்லி காம்பினேஷன். ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு இதுல ஏதாவது ஒன்னு இருந்தாலே போதும். மூணுமே இருந்தா என்ன நடக்கும்? சித்ராவுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நடக்கும். எஸ், குடிக்கு அடிமையான ராஜேஷ் குடிச்சிட்டு வந்து மனைவியை சந்தேகப்பட்டு அடிக்கிறது, தன்னுடைய குழந்தைகளை அடிக்கிறது அப்படின்னு கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். இதை தட்டி கேட்க வந்த தன்னுடைய மாமியாரையும் மரியாதை இல்லாம பேசுறது, அவங்களையும் அடிக்கிறது அப்படின்னு அசிங்கமா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, பல வருஷங்களா தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல எஸ்டிஐ, போதைக்கு நிரந்தர அடிமையான ராஜேஷ் கண்ணா கஞ்சா மற்றும் சாராயத்துல கிடைக்கிற போதை பத்தல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் வர்றான். அதனால நர்சிங் படிச்சுட்டு இருந்த தன்னுடைய மனைவி கிட்டேயே அதிகமா போதை தர்ற மாதிரி மாத்திரை இல்ல மருந்து ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனை இந்த போதை பழக்கத்திலிருந்து எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு போராடிட்டு இருந்த சித்ராவுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சது. அவனுடைய இந்த கேள்வியே அவங்களுக்குள்ள இன்னொரு சண்டை வர்றதுக்கும் காரணமா இருந்திருக்கு. சோ அடிக்கடி சித்ரா கோவிச்சுக்கிட்டு தனியா போறதும் திரும்ப அவன் வந்து சமாதானப்படுத்துறதும் வழக்கமான விஷயமா தான் இருந்திருக்கு. இப்படிதான் 3 மாசத்துக்கு முன்னாடி கோவிச்சுக்கிட்டு மதுரையில இருந்து திருப்பூருக்கு வந்த சித்ராவை அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போக வந்த ராஜேஷ் அடிக்கடி அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஹாஸ்பிட்டல், தங்கியிருந்த வீடு அப்படின்னு எல்லா இடங்களுக்குமே போய் சமாதானப்படுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல சண்டை போட்டுட்டு இருந்திருக்கான். அவன் ஒவ்வொரு முறை சமாதானப்படுத்த வரும்போதும் சித்ரா வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, குடியை விட்டுருங்க, கஞ்சா அடிக்காதீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் சாதாரணமான வார்த்தை கிடையாது, அனுபவத்துல சொல்ற சத்தியமான வார்த்தைகள். ஏன்னா இனிமே குடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தைகளை சித்ரா பல முறை கேட்டிருக்காங்க. அதனால அவனுடைய பேச்சுல அவங்களுக்கு நம்பிக்கையே போயிருச்சு. இந்த சூழ்நிலையில தான் ஏப்ரல் 30 அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்த சித்ராவை வீட்டுல வந்து மீட் பண்ண ராஜேஷ் கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போயிருக்கான். அப்படி கூட்டிட்டு போனவன் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மட்டும் தனியா வீட்டுக்கு வந்திருக்கான். என் பொண்ணு எங்க அப்படின்னு கேட்ட மாமியார் கிட்ட பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை கிட்ட நின்னு ரொம்ப நேரமா போன் பேசிட்டு இருக்கிறா. நானும் ரொம்ப நேரமா நின்னு பார்த்துட்டு வெறுத்து போய் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவ வர்றப்ப வரட்டும், நான் பசங்க கூட விளையாண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு டென்ஷனான சித்ராவுடைய அம்மா, அப்படி என்ன போன்ல மணி கணக்கா பேச்சு வேண்டி கிடக்கு, நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போறாங்க. அப்படி போன அவங்களுக்கு மொத்தம் 2 அதிர்ச்சிகள் காத்துட்டு இருந்துச்சு. ஒண்ணு, மளிகை கடை கிட்ட அவங்க பொண்ணு இல்ல. சரி அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தா வீட்டுல தன்னுடைய மாப்பிள்ளையும் இல்ல, குழந்தைகளும் இல்ல. சரி, ஒருவேளை நாம அவளை தேடி போன நேரத்துல அவ வீட்டுக்கு வந்திருக்கலாம், இந்த குணங்கெட்ட மாப்பிள சொல்லாம கொள்ளாம அவளை கூட்டிட்டு ஊருக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சித்ராக்கு கால் பண்ணியும் பாக்குறாங்க. ஆனா அவங்களுடைய போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. சரி, காலையில போன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்க ஆரம்பிச்ச அவங்க காலையில முழிச்சதே அவங்கள விசாரிக்க வந்த போலீஸோடைய மூஞ்சில தான். இப்ப போலீஸ் சொன்ன விஷயங்களை கேள்விப்பட்ட அவங்க, அவன் தான் என்னுடைய பொண்ணை கொன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா மதுரைக்கு போன திருப்பூர் போலீஸுடைய 3வது தனிப்படை அலங்காநல்லூர்ல தன்னுடைய வீட்டுல பதுங்கியிருந்த அவனை அரெஸ்ட் பண்ணி திருப்பூருக்கு கூட்டிட்டு வராங்க. குழந்தைங்க 2 பேரையுமே அவனுடைய மாமியார் கிட்ட ஒப்படைச்ச போலீஸ் ராஜேஷ் கிட்ட விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுமே வேற வழி இல்லாம போலீஸ் கிட்ட முரண்டும் பிடிக்காம அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான்.
வழக்கம் போல கோச்சிட்டு வந்த சித்ராவை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக வந்த ராஜேஷ் 2-3 நாளா அவங்கள வீட்லயும் ஹாஸ்பிட்டலையும் பார்த்து பேச ஆரம்பிச்சிருக்கான். ஆனா ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய சந்திப்பு சண்டையில தான் முடிஞ்சிருக்கு. அப்படிதான் ஏப்ரல் 30, 2025 அன்னைக்கும் அவங்கள மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போயிருக்கான். அப்படி அவன் கூட்டிட்டு போன காட்சிகள் தான் சிசிடிவிலையும் பதிவாகி இருந்துச்சு. வழக்கம் போல 2 பேருமே பேச ஆரம்பிச்சதும் கருத்து வேறுபாடு வந்திருக்கு. இவன் உடனடியா ஊருக்கு வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அவங்களோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவன் அப்படின்னு உன்னுடைய போனை கூட நீ யாரு கூடயோ பேசிட்டு இருக்க, எனக்கு மேல சந்தேகமா இருக்கு, அதனாலதான் நான் கூப்பிட்ட உடனே வரமாட்டேன்னு சொல்றேன், வேற யார் கூடயாவது நீ தொடர்புல இருக்கிறியா அப்படின்னு உன்னுடைய போனை செக் பண்ணா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய போனை வாங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால அவங்களுக்குள்ள உஷ்ணமான வார்த்தை போர் வெடிக்க ஆரம்பிக்குது. அதனால டென்ஷனான முழு போதையில் இருந்த அந்த முட்டாள் ரோட்லயே அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். வலி தாங்க முடியாம தவிச்ச சித்ரா ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவனுமே பின்னாடியே துரத்திட்டு ஓடி அவங்கள கலெக்டர் ஆபீஸ் பக்கத்தில் இருக்கிற குப்பைகள் கொட்டி கிடக்கிற ஒரு காலி கிரவுண்ட்ல மடக்கி பிடிக்கிறான். அவங்கள தப்பிக்க விடாம வசமா பிடிச்சுக்கிடாம தொடர்ந்து அவங்கள கண்ணு முன்னு தெரியாம தாக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு கட்டத்துல அவன் கொடுத்த அடியையும் அது கொடுத்த வலியையும் தாங்க முடியாத சித்ரா அதே இடத்துலயே மயங்கி விழுந்திருக்காங்க. அப்படி அவங்க மயங்கி விழுந்துமே வெறி அடங்காத ராஜேஷ் பக்கத்துல இருந்த ஒரு பெரிய கல் எடுத்து அவங்களுடைய தலையிலேயே போட்டு தலைய நசுக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுல அவங்களுடைய உடம்பு துடிச்சு அடங்குறதையே பார்த்துட்டு இருந்தவன் அந்த கல்லை எடுத்து அவங்களுடைய முகத்திலையும் போட்டு முகத்தையும் சிதைக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்பவும் வெறி அடங்காதவன் கை மற்றும் காலெல்லாம் துடிக்குதே அப்படின்னு மற்ற இடங்கள்லயும் அந்த கல்லை போட்டு அவங்க உடம்பையே நசுக்கி இருக்கான். எப்படியாவது அவனை போதையுடைய பாதையிலிருந்து விலக்கி நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அதுக்காக போராடிட்டு இருந்த சித்ரா இப்ப தன்னுடைய உயிரையே காப்பாத்திக்க முடியாம யமனோட போராடிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய உடம்புல இருந்த மொத்த ரத்தமும் வெளியேறி அந்த இடத்தையே ரத்த கலரியாக்கி இருந்திருக்கு. இப்ப கொஞ்சம் போதை இறங்குனதுக்கு அப்புறமா சித்ரா இறந்துட்டாங்க அப்படிங்கறத உறுதி பண்ணிட்டு அவங்களுடைய போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு மாமியார் கிட்ட வந்து அவங்க போன் பேசிட்டு இருக்கிறதா சொல்லி அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு அவங்க அசந்த நேரத்துல அவங்களை ஏமாத்தி பசங்களை கூட்டிட்டு அவங்களுடைய ஊரான மதுரைக்கு போயிருக்கான். அடுத்த நாளே போலீஸ் அவனை தான் தேடிட்டு வரும் அப்படிங்கிற அறிவு கூட இல்லாம அவனுடைய ஊருக்கே போய் பதுங்கி இருக்கான். எந்த தைரியத்துல இவனுங்க மாதிரி ஆளுக கொலை பண்றானுங்க அப்படின்னு தெரியல. இப்ப போலீஸுடைய கஸ்டடியில விசாரணை கைதியா கம்பி எண்ணிட்டு இருக்கான். காதலிச்ச பெண்ணையே கல்யாணம் பண்றது, அப்படி கல்யாணம் பண்ணவங்களை 2 வீட்லயும் ஏத்துக்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எல்லாருக்குமே நடக்கிறது இல்ல. நம்ம இப்ப ரீசெண்டா பார்த்த பிரணய் கேஸ், இதுக்கு முன்னாடி பார்த்த இளவரசன் கேஸ், கோகுல்ராஜ் கேஸ், முருகேசன் கண்ணகி கேஸ் அப்படின்னு பல கேசஸ் அதுக்கு சாட்சி. ஆனா இவன் விஷயத்துல அந்த 2 விஷயங்களுமே நல்லபடியா நடந்திருக்கு. காதல் கைகூடி இருக்கு, கல்யாணத்துல முடிஞ்சிருக்கு. ஆனா அத ஒழுங்கா காப்பாத்திக்க முடியாத, காப்பாத்திக்க தெரியாதவனா வாழ்ந்திருக்கான் இந்த ராஜேஷ். காதல் கண்ணை மறைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவனுக்கு சாராயமும் கஞ்சாவும் சகலத்தையும் மறைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் காதலிச்ச மனைவிய கண்ணு முன்னு தெரியாம அடிச்சு உதைக்க ஆரம்பிச்சிருக்கான். அளவே இல்லாம சந்தேகப்பட்டே சாகடிச்சிருக்கான். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம், போதை. என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம பண்ற காரியத்துடைய வீரியம் புரியாம செய்யக்கூடாததை செஞ்சுட்டு இப்ப மனைவிய கொன்னுட்டு குழந்தைகளை பிரிஞ்சு தன்னுடைய வாழ்க்கைய கம்பிக்கு பின்னாடி கழிக்க போறான். எப்படியாவது போதை பழக்கத்துக்கு அடிமையான தன்னுடைய பார்ட்னரை, தன்னுடைய ஃபேமிலி மெம்பரை அந்த பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ஒரு பதிவு. முழுசா போதைக்கு அடிமையான நபர்களை அவங்களுடைய வார்த்தைகளை மட்டும் நம்பி திருந்திடுவாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போனா முறையான கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் இல்லாம அவங்கள குணப்படுத்துறது அப்படிங்கிறது நடைமுறையில சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அவங்களே நினைச்சாலும் மீள முடியாத ஒரு நிலைமைக்கு அவங்க போயிருப்பாங்க. ஸோ மை டியர் எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.